2.5 பரப்புல கட்டப்பட்ட ஒரு அழகான இல்லம்னு சொல்லி வெளியில டீச்சர்ட்டா வீடுன்னு சொல்லலாம். மரத்திலேயே வந்து இந்த சாமியார் செஞ்சிருக்கேன். அப்படி வந்தீங்களா இருந்தா பிள்ளையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொறிச்சிருக்கீங்க வேற வீடு கட்டிருக்கு போட்டோ ப்ரூஃப் பண்ணி அதுக்கு மேல நிலம் இழுத்து திருப்பி இன்னொரு போட்டோ ப்ரூஃப் கெமிக்கல் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த விட்டுமெட் ஒரு கெமிக்கல் இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் ஃபிட்டிங் தான் போட்டுருக்கு. இது வெளியில இருந்து பார்க்க நல்லா இருக்கு, உள்ளில இருந்து பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இதுவும் கிளைண்ட்டுக்கு ஃப்ரீயா தான் செய்து கொடுக்குறது. நான் கடைசியா தான் சர்ப்ரைஸா நாங்கள் இந்த கதவு செய்யறோம்னா கட்டாயம் போட்ட பேஸ் தான் செய்யணும். நன்மைக்கு செய்யறோம், ஃப்ரீயா செய்து கொடுக்கணும் போல அதே மிஸ்யூஸ் பண்ற சில கிளைண்ட் மேலும் இருக்குது. வளைவடி போட்டபடி வடிவா இருக்கு, நல்ல ஒரு லுக் குவாலிட்டியான ஒரு லைட்டிங் கண்ணாடியோட கொடுத்துருக்கேன். வணக்கம் பிரபுலே, நான் உங்கள் தவகரன். நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம்? நாங்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் கொக்குவிலுக்கு வந்திருக்கோம். அதுவும் வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடு தான் கட்ட போகிறோம். நல்ல அழகான ஒரு வீடு. இந்த வீடை யார் கட்டியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா B2S பில்டர்ஸ் தான் கட்டியிருக்கிறோம். என்ன ஒரு அழகாக கட்டப்பட்ட வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேத்த ஒரு டீச்சர்ட்டா வீடுன்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் கட்டியிருக்கணும். இந்த வீடு வந்து ஒவ்வொரு வீடுகளை நாங்களையும் காட்டுறோம்னு சொன்னால் பலரும் வந்து வீடு கட்டுவீங்க. இதில் வந்து நுட்பங்கள் இருந்தால் அதை வந்து நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடும் வந்து ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் வந்து கட்டியிருக்கணும். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். என்ன இப்போ வாங்க உள்ளுக்கு நாங்கள் போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான ஒரு இல்லம்னு சொல்லலாம். வெளியில இருந்து பார்க்க இப்படியான ஒரு அமைப்புல பார்த்தீங்கன்னா இருக்குது. உண்மையில வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போவோம், இல்லை சைட் வியூல இருந்து பார்க்க இந்த வீடு வந்து தெரியும், வடிவா தெரியும். பார்த்தீங்கன்னா வெளியிலேயும் நல்ல கலர் கொடுத்துருக்கணும். வெளியில இருந்து பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. வாங்க, இதுதான் இந்த வீட்டு கேட்டுன்னு சொல்லலாம். முகப்பு நல்ல அழகான ஒரு கேட்டா இருக்கு. ஏன்னா கிரில் மாதிரி கேட். அதே மாதிரி இந்த இதுல மதுலையும் லைட்டுகள் கொடுத்துருக்கணும். லைட்டுகள் வந்து போட்டு கொடுத்துருக்கணும். அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இதான் வந்து அழகான இல்லம். எத்தனை பிறப்புல சங்க கட்டப்பட்டிருக்கு? இது வந்து 2.5 பிறப்பு, அதாவது 2.5 பிறப்புல கட்டப்பட்ட ஒரு அழகான இல்லம்னு சொல்லலாம். வெளியிலேயே உங்களுக்கு ஒரு லைட்டான ஒரு ரோஸ் கலர்னு சொல்லல, அது பீச் கலர் மாதிரி, பிங்க் கலர் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. உங்களுக்கு பார்வைக்கு ஒரு வடிவான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்கீங்க. வெளியில அந்த அமைப்பே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு 3D அமைப்பு எடுத்து செய்திருக்கேன். நல்லா இருக்கு. உண்மையிலே எனக்கு பிடிச்சு கொண்டுச்சு. உங்க சங்கவிக்கு பிடிச்சு கொண்டுச்சு. எனக்கும் பிடிச்சு கொண்டு. ஏன்னா வெளியில இருந்து பார்க்க அந்த மொட்டை மாடி லைட்டுகள், அதே மாதிரி அந்த கிளாஸ் ஃபிட்டிங் கொடுத்தது உண்மையா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பினிஷிங் வெளியில இருந்து பார்க்க அந்த பினிஷிங் ஒர்க் வந்து நல்லா இருக்குது. என்ன இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா இது 2.5 பிறப்புல கட்டப்பட்ட அழகான வீடுன்னு சொல்லலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே வீட்டுக்குள்ள போகிறோம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷன் வந்து சங்கவி சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இப்படி எங்கால் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எலிவேஷன் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொடுத்துருக்கேன். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வான ஒரு அமைப்பில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம இந்த எலிவேஷனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். முக்கியமாக சொல்ல போனால் வாகனங்களை கொண்டு வந்து இதுலேயும் பார்க் பண்ணலாம், அல்லது இணலுக்கு உள்ளுக்கு கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இதில் வந்து கதிரையை போட்டும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே வந்து இந்த இப்படியான டிசைன் வந்து வெளிநாட்டு வீடுகள்ல இப்படி கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் இதை பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனத்தையும் விடலாம். அப்படி இல்லாட்டி இதில் வந்து நாங்கள் இந்த போட்டிக்கோ மாதிரியும் வந்து இருந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கிற லைட்டிங்கும் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா அதை சொல்லி ஆகணும். இந்த வீட்டில் வந்து கீழ் பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள் டிசைனும் வந்து நல்ல அழகாக வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இந்த லைட்டிங்கும் சொல்லி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே போல் லேம்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடிவா நல்ல ஒரு லக்ஸரியை காட்டக்கூடிய மாதிரியான போல் லேம்புகள் வந்து கொடுத்துருக்குன்னா நல்ல அழகா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி தரேன். நல்ல வித்தியாசமான அழகா இருக்கு. எங்கேயுமே நான் இப்படியான லைட்டுகள் பார்த்தது இல்லை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமா சொல்ல போனோம், இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லலாம். இந்த லைட்டை பாருங்க. இதுலயே வந்து ஒரு பெரிய ஒரு லைட் இருக்கு. இது வந்து இரவு நேரத்துல வந்து இன்னும் படிவா இருக்கு. நினைக்க இரவுல நாங்க பாக்க தீப்பொறி இருக்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். மேலே அப்படி வந்திருக்கு. வடிவா இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இந்த வீட்டுண்ட முன் கதவோடைய சேர்த்து கொடுத்துருக்கீங்கன்னா இந்த எலிவேஷன் முதலே சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா வடிவான ஒரு அழகான ஒரு முகப்போட கொடுத்துருக்கீங்கன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் உள்ளுக்க போறதுக்கு முதலே பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு புத்த பெருமான் வந்து வச்சிருக்கணும் ஒரு அமெரிக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வாசல், அதே மாதிரி கதவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவாக கொடுத்துருக்கோம். இந்த வீட்டின பேர் பார்த்தீங்கன்னா சதுமி விழாண்டு நல்ல அழகான ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க. பார்க்கவே தெரியும் பாருங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா தர்மா இந்திராண்டு கொடுத்துருக்கீங்கன்னா இந்த கதவும் வந்து நல்ல வடிவாக இருக்கு. ஏன்னா அழகான ஒரு கதவுன்னு சொல்லலாம். ரெண்டு பக்கம் கண்ணாடி நல்ல தேக்கம் கதவு வந்து கொடுத்துருக்கீங்கன்னா. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்க போகலாம். என்ன வாங்க அப்படி உள்ளுக்க போகலாம்.
இப்போ நாங்கள் இந்த அழகான வீட்டுன்னு உள் பகுதிக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லலாம். லிவிங் ஏரியா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லிவிங் ஏரியா. நாங்கள் வந்து இந்த வீட்டை காட்டின அண்ணா V2S பில்டர்ஸ் அண்ணாவோட வந்து கதைக்க போகிறோம். இந்த லிவிங் ஏரியான்னு சொல்ல நல்ல ஒரு அழகான ஒரு லிவிங் ஏரியாவை தான் கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ நாங்கள் கதைப்போமே என்ன லிவிங் ஏரியா வந்து இந்த படியின் கீழ்ப்பகுதியை கூட ஒரு நல்ல ஒரு இதாக வந்து பயன்படுத்திருக்கணும். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி V2S பில்டர்ஸோட கதைப்போமே. வணக்கம் அண்ணா. வணக்கம். பார்த்தீங்கன்னா V2S பில்டர்ஸ் டீம் தான் நிற்கணும். ஏற்கனவே இப்போ நிறைய காணொலியில் நாங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிறோம். நிறைய வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா அண்ணா இப்போ முக்கியமாக இந்த வீடு வந்து டெண்டரை பிறப்பில் வந்து கட்டிக்கிறீங்க. இது எத்தனை ஸ்டோரி அதே மாதிரி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டிக்கிறீங்க? இந்த வீட்டை பேர் சொல்லுங்கண்ணா. கீழே மேலேயும் சேர்த்து 2750 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகே. கீழே 2 அறையும் 2 பாத்ரூம் வருது. மேலே 4 அறையும் 2 பாத்ரூம் வருது. ஓகே. மேலே இருக்கிறதுக்கு அட்டாச் பாத்ரூம் ஆகும், கீழே இருக்கிறதுக்கு 1 காமன் பாத்ரூம் ஆகும். அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்கோம். மற்றது ஒரு ஓப்பன் கிச்சன், 2 கோல், அதோட அவுட் கோல் எல்லாம் இன்க்ளூடிங்க அதுக்குள்ளே வருது. இந்த வீட்டு இந்த கிளைண்ட் இந்த இடம் வளமையாங்கிற கிளைண்ட்கள் ஃபுல்லாகவே புரினா தான் இருக்கும். இது இங்கே தான் ஒரு டீச்சராகலாம் அவையில் ஆசைப்பட்டு பக்கத்துல இருக்கணும். நாங்கள் இந்த வீடு கட்டி தொடங்குறதுலேருந்து முடியும் வரைக்கும் பக்கத்துக்கு பார்த்து கொண்டிருந்த வீடு தான். சொன்ன நீங்க வீடியோ எடுங்க, நாங்கள் மோங்காட்டையில் ஆனால் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னேன். உண்மையிலே சொல்லணும் என்னென்னா ஒரு அழகான ஒரு கனவு இல்லாமல் தான் கட்டியிருக்கணும். பார்க்கவே சொல்ல போனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டின் டிசைனும் வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் தேக்கோட தான் ஆசைப்பட்டு கட்டல. எங்கிட்ட தொடங்கக்குள்ள நாங்கள் கொடுத்த ரேட்டுக்குள்ள முதலாக கேட்டது தங்களுக்கு படியும் தேக்கில் செய்தாந்து மற்ற கிச்சனும் தேக்கில் செய்தறையில் மூணு தான் கேட்டது. இதெல்லாம் நாங்கள் முதல் தேக்கில் செய்தான்னு சொல்லல. ஒரு கிளைண்டோட நடக்கக்குள்ள அவையின் சர்டிஃபிகேட் இருக்குதானே. அப்போ அவைகளுக்கு இதையும் தேக்கிலே செய்து கொடுப்போம். இந்த கோளுக்குள்ள எல்லாமே ஓப்பனாக தானே இருக்குது என்று போட்டு தான் இந்த டிசைன் எல்லாம் நாங்கள் தேக்கில் போட்டு கொடுத்தது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் உங்களோட டீமை முறைக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க கட்டாயம். அவர் தான் இந்த சைட் பொறுப்பாக நிற்கிறார். என்னோட கூட நேரம் நின்று இந்த சைட் முடிச்சது இவர் தான். ஓகே ஓகே. இப்போ அடுத்த காணொலியில் வர போகிறது இவர் முடிக்கிற 2 வீடு. இந்த அடுத்த 2க்குமே அவர் தான் நின்று முடிக்கிறது. ஏன் இதை சொல்கிறோம்னா இப்போ சிலாக்க கூடுதலாக நான் தான் கதைக்கிறேன். எனக்கு தான் கோல் எடுப்பினா கோல் எடுத்துட்டு என்னோட கதைக்கணும். என்னோட என்ன பிரச்சனைடா எல்லாருக்குமே நார்மலா சைட் பிரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப எல்லாருமே ஒரு பக்கம் சில ஆக்கள் கேட்பினோம், தம்பி உங்களுக்கு நம்பி தந்தா என்னண்டு முடிப்பினம் ஒரு பிரச்சனை கேட்பினோம். நாங்க நிக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு சைட்ல தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த சைட்டுகள் அந்த டைமுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயம் அந்த ஒரு சைட் வந்து வடிவ கண்காணிப்புல இருந்தா தான் வேகப்படுத்தி முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் முக்கியமான விஷயம் சொல்லலாம். இப்போ நாங்கள் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்த்தலாம் அது மாதிரி மேல்தலாம் இருக்கு, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிறது இதான் வீட்டு லிவிங் ஏரியா. உண்மையில சொல்ல போனால் இது வந்து லிவிங் ஏரியா. மேரிஞ்சால வந்து டிவின்ற மவுண்டுகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து சோஃபாக்கள் போட வேண்டியது வந்து ஃபர்னிச்சர் வந்து போட இல்லைன்னா சோஃபா ஆர்டர் பண்ணிக்கிறேன் கைக்கு வேற கொஞ்சம். ஆனால் அதுவும் போட்டோன்னே நல்லா இருக்கும். ஆனால் இது வெறுமையா இருக்கு, அதை விட இன்னும் வடிவையா இருக்கு. இது கிளைண்ட் முதல் இப்போ எங்களுக்கு வெற முன்னமே அப்ரூவல் எடுத்துட்டீங்க. அப்ரூவல் எடுத்துட்டு தான் எங்கிட்ட வந்தது. அப்போ வெறக்கூட இந்த அவையில் கேட்ட சில விஷயங்களுக்கு அவன் பிளானில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணக்கிறது. இப்போ கிளைண்ட்ட கேட்டது நாங்கள் இப்போ கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணணும், ரூம்ஸ்கள் இப்படி போடணும். அவையிலும் முடிஞ்சு இப்போ அவையிலும் எல்லாம் மூவ் பண்ணுறதால அதுக்கேற்ற மாதிரி செய்தால அவையில் கேட்ட எல்லாம் ஓகே இருந்துருக்குறீங்க. இப்போ ஒரு கிளைண்ட்ட கூட அவைகளுக்கு அந்த பில்டிங் முடிஞ்சது அப்புறம் இப்படி வெறுமண்ட அனுபவம் இருக்கானு. அப்போ நாங்கள் சொல்லவே எல்லாத்துக்கும் மூவ் பட்டதால நாங்கள் அவைகளுக்கு கேட்ட விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஏன்னா கீழே மாவல் டிசைன் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. கிளைண்ட் வளமையா எங்களுக்கு கிளைண்ட் இங்கே இருக்கிறதுல தானே இங்கே கிளைண்ட் இருந்ததால அவையிலே கூட்டிட்டு போய் நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம். எல்லாமே செலக்ட் பண்ண கொடுத்தேன். சில நேரம் ஃபாரின்ல இருந்து கிளைண்ட் வந்து நின்றா நாங்கள் அவையிலே கூட்டிட்டு செலக்ட் பண்றோம். நீங்க இப்ப இன்னொரு சைட்டுக்கு இப்போ நாளைக்கு தான் எடுக்க போறோம். அவையில் நிக்கிறதால நாங்க சொல்றோம் நீங்க செலக்ட் பண்ணுங்க, நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா அவைகளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் தானே, அதால அப்படி செய்யறது. சரிங்க. இங்களை வந்து டிவிக்கு ஏற்ற மாதிரி வந்து மவுண்ட் ஒன்று செட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு லுக்கை தருக்குன்னு சொல்லலாம். அதை விட இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கால வந்து மாடிப்படி இருக்குது, அங்கால வந்து திறந்த சமையலறை இருக்குது, அங்கால வந்து 2 ரூம்ஸ் இருக்கு. 2 ரூம்ஸ். அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா மாடிப்படியோட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இடம் இருக்குதானே, இந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து சாமி அறையாக வந்து செய்திருக்கீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த சாமி மாடத்துக்கு வந்து சாமி அறைக்குள்ளே நாங்கள் போகிற மாதிரியே வந்து பலகையில வந்து செதுக்கி செஞ்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மணி எல்லாதுகள் எல்லாமே வந்து வடிவாக செய்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிள்ளையாட்ட இதையும் வந்து புரைச்சிருக்கிறேன்.
அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு என்னண்ணா இது அப்படி இந்த முன் டிசைன் இருக்கு தானே, இந்த கதை வேணா அப்படி கேட்டவே செய்தருவீங்களோ உண்டு. எங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லை, செய்தாரம். அதே மாதிரி நிறைய பேர் எங்களோட கோல் பண்ணி கேட்டாங்க என்னென்னா சாமியரைக்காண்டி ஒரு ரூமை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதை எப்படி செய்யலாம். அப்படியே நாங்களுக்கு இப்படி பார்க்க டிஃபரெண்டாக செஞ்சு கொடுக்கலாம். உண்மையில வந்து இப்போ சில பேர் சில ரூம்களுக்கு சில வீட்டுக்கு என்ன செய்யறோம்னா 6 அடி எடுப்போம் பார்க்கலாம், 6 அடிக்கு 8 அடி 6 அடிக்கு ரூம் சின்ன 6 இந்திய முறைப்படி 6க்கு 8 இல்லாட்டி 6க்கு 10. இப்போ 2 வீட்டுக்கு அப்படி செய்து கொண்டு இப்போ மேனிப்பேல ஒரு வீடு உண்டு, மேலே மீசாலையில் ஒரு வீடு உண்டு, அதுக்கு 6க்கு 10லயே ரூமா கட்டியும் செய்திருக்கிறோம். இந்த பெரிய ஸ்பேஸை அதுக்கண்டு எடுக்காம சின்னனாவே அதே நேரம் சில ஆக்கள் என்னன்னா இல்லை எங்களுக்கு வாஸ்துப்படி சாமியாரை தான் பெருசா இருக்கணும்ன்ற ஆக்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா சாமியாரை பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங்க, நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங்கில் பிள்ளையார் எல்லாம் வந்து தண்டி இருக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா சாமியாரை முக்கியமான 2 விடயங்கள் இருக்குது. எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். இது சாமியாரை ஃபுல்லாகவே மறந்தார் ஃபுல்லாக மரத்துலேயே வந்து இந்த சாமியாரை வந்து செஞ்சுருக்கேன். அப்படி வந்தீங்களா இருந்தால் பிள்ளையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொறிச்சிருக்கணும், மரத்தில் வந்து செதுக்கி இருக்கணும்னு சொல்லலாம். பாருங்க எப்படி வந்திருக்கு இந்த சாமியாரை, நல்ல அழகாக இருக்கு. நான் இதே பேர் சொல்லுங்கண்ணா என்ன மாதிரின்னு. இதுவும் வீட்டுக்காரது ஒரு போட்டோவா தாங்க தந்தவேல், இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். அவன் இப்படி ஒரு தட்டா வச்சு விட மாட்டேன், என்ன வளமையா மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் மண்டாலும் வித்தியாசமா இருக்கணும் கேட்டா போல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவள் இந்த அலுமாரி செட்டப்லாம் இப்படி தான் கேட்டு கொஞ்சம் வளைஞ்சு இருக்கணும். இப்ப நாங்க செய்யறதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்க கேட்டுச்சுன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் நல்லா இருக்கு. பாருங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார வந்து அப்படியே செதுக்கி இருக்குன்னா அதே மாதிரி பின்னுக்கும் வந்து லைட்டிங்கள் எல்லாம் கொடுத்துருக்குன்னா உண்மையில் இதுக்கு வர தெய்வீகமான ஒரு வழிதான் வருது, அப்படி வந்து கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. அதை நீங்க வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் இந்த சாமியாரை, அது கீழ்த்தளத்திலேயே வந்து அமைச்சிருக்கேன். இந்த மாடிப்படிக்கு கீழே வந்து சமையலறை பார்க்க போகிறோம். ஒரு திறந்த சமையலறை மாதிரி தான் செய்திருக்கணும். இந்த லிவிங் ஹோலோடையே இப்படி இங்கால வந்தோம்னா நாங்கள் வந்து சமையலறைக்கு வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மரத்தில் செய்து நல்லா இருக்கு. இது என்ன மாதிரினா இது ஃபுல்லாகவே தேக்கு தான். வளமையாக நாங்கள் இந்த பார்ட்டிஷன்ன்றது ஒரு கிளைண்ட்டுக்கும் சும்மா ஃப்ரீயாக தான் செய்து கொடுக்குறது. இது நாங்கள் கிட்ட கணக்கில் போடாமலே செய்து கொடுக்குறது. அப்போ வளமையாக சட்டப்பட்டுலாம் செய்து கொடுக்குறோம் நாங்கள். இது ஃபுல்லாகவே என்னென்னா இந்த படித்துக்கு இதுக்குள்ளே ஃபுல்லாகவே டிம்பர் தான் கூட இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் ஒரு புதுசாக ஒரு கலரை கொண்டு வந்தால் அது ஃபுல்லாகவே அந்த வீட்டை பழுதாக்கிடும். அப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் காசு கூட தான் முடியும். ஆனால் நாங்கள் பிறகு இது தேக்கிலே செய்தோம். இது கிளைண்ட்டுக்கு கொண்டு வந்து பிட் பண்ணக்கூடாது தெரியும். இது நாங்கள் தேக்கில் செய்கிறோம்ட்டு இது ஃபுல்லாகவே தேக்கில் செய்து அப்படியே டைனிங் ஏரியா தெரியக்கூடிய மாதிரியும் கிச்சனுக்கு இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து இப்படி இந்த இது கட்டாயம் செய்யணும், ஃபேஷனாக இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த ஃபேஷன் வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். என்ன இப்போ டைனிங் ஏரியான்றது ஒரு ஓப்பனாக தானே எல்லாம் செய்யப்படுது. அப்போ இப்படி ஏதாவது ஒரு போர்ஷன் போட்டால் தான் அந்த வடிவாக இருக்கும். இல்லாட்டிக்கு எல்லாமே திறந்தபடி இருக்க ஒரு அமைப்பு கிடைக்கும். எல்லாமே கட்டிடமயமாக தான் இதாக இருக்காது. உண்மையாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இது வந்து டைனிங் டேபிள் அதில் வந்து இனித்தான் வரும்னு நினைக்கிறேன். இனித்தான் போடுவேன். இப்படி இங்கால வந்த மாதிரி இருந்தால் இங்கால சமையலறை நிறைய இடங்களில் பார்த்த இடங்களில் சட்டை போட்டுலாம் செய்திருப்போம். ஆனால் இது வந்து தேக்கில் செய்தபடி வடிவே. இது கிளைண்ட் எங்கிட்ட தொடக்கத்திலே கேட்டு பிறகு நாங்கள் இடையில அவையில் சொல்லிச்சினோம் நீங்கள் சட்டை போட்டில் செய்கிறேன்னா செய்யுங்க உண்டு. எந்த அவையில் இப்போ கேட்டது இப்படி இந்த டிசைனுங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் செய்யலும் கொண்டு கேட்டு இப்போ சட்டை போட்டிலே செய்ய வேண்டும். பிறகு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம்னு தான் ஃபுல்லாகவே அவையில் கேட்ட மாதிரி அதே டிசைனே அப்படி செய்து கொடுத்தது. என்ன இது இப்போ பாவன காலம் கூட, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் செலவு கூடவே இருக்கும். சில குறிப்பிட்ட டிசைனுகள் செய்யலாமல் இருக்கும். எந்த தேக்கண்டா கூட ஒரு குறிப்பிட்ட டிசைன் தான் செய்யலாம். இப்போ சட்டை ஒன்றா நாங்கள் பிடிச்ச எப்படியும் செய்யலாம். ஆனால் இது இப்போ பாவன காலம் கூடவாமல் இருக்கும். மற்றது இப்போ இது செய்கிறண்டா எங்களுக்கு செலவும் கூடவே இருக்கும். என்ன காரணம்னா ஃபுல்லாகவே தேக்கு பலகைக்கு ஒரு செலவு, மற்றது ஃபுல்லாகவே போட்டை வேஸ்ட் தான் அடிக்கணும். இப்போ வானிஷும் செய்து விடையில்லாது. இப்போ அதுகளால் ஒரு செலவே இருக்குமே ஒழிய மற்றபடி இப்போ வளமையான எல்லா இதுவும் இருக்குது. இப்போ நாங்கள் ரெக்கல்லேருந்து சகலதும் சட்டை போட்டுக்குள்ளே நாங்கள் என்ன வைப்போம் எல்லாம் பூட்டி தான் கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லலாம். உண்மையாக சொல்ல போனால் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியான மாவுலே நீங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து போட்டுருக்குங்க. அது நல்லா இருக்குது பார்க்க. இந்த செட்டப்போட அந்த வெளியிலையும் பார்க்க உண்மையாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரும் வந்து சாப்பிடக்க நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. எல்லா செட்டப்புமே இருக்குது. அந்த டிஷ் வைக்கிற செட்டப்லேருந்து எல்லா செட்டப்புமே இதுக்குள்ள வந்து போட்டிருக்கணும்னு சொல்லலாம். இந்த இந்த மாவளும் வந்து பிடிச்சிருக்கு. கிச்சனுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்கணும். கிச்சனுக்கு இந்த ஓல்ட் மாவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அடுப்பு கேஸ் குக்கர் வந்து அதோட பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்னொரு அமைப்பும் செய்திருக்கணும். இதில் டைனிங் டேபிள் அதில் போட்டுட்டு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கை கழுவுறதுக்கான ஒரு சிங்கம் வந்து இவரத்தை வந்து அமைச்சிருக்கோம்.
இப்படி வந்து கை கழுவிட்டு கிச்சனுக்கு போகலாம் அல்லது அப்படி வெளியில வரலாம். கிச்சனுக்கு போய் தான் கை கழுவணும் இல்லை. வித்தியாசமா இருக்கு என்ன ஹேங்கிங் மாடல்ல வந்து ஹேங்கிங் மாடலில் வச்சிருக்கீங்க. இந்த கபர்ட்டும் இருக்குது. நாங்கள் எங்களுக்கான இதுகள் இந்த டவல்கள் அதெல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடியும் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கை கழுவிக்கு முகம் பார்க்கலாம். வந்து வச்சிருக்கீங்கன்னா நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்க்கவே பார்த்தீங்கன்னா இது ஒரு வடிவான அமைப்பு, நல்ல அழகான ஒரு அமைப்பாக இருக்குது. நல்ல லக்ஸரி லுக்காக இருக்குது பார்க்கவே. என்ன அண்ணா இப்போ முக்கியமாக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஜிப்சம் ஒர்க் செய்திருக்கிறீங்க நினைக்கிறேன்னு இதை பற்றி சொல்லுங்க அண்ணா. நல்லா இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட வீட்டுக்காரர் இருக்கிறதால கொஞ்சம் நிறைய டிசைன் காட்டி இவெண்டில் என்ன பிரச்சனை இந்த வளைவில் வரதால நாங்கள் ஒரு பாக்ஸாக டிசைன் பண்ணிடல. அது ஓகே. அப்போ அடிக்கவும் வேணும். இப்போ நாங்கள் வளமையாக பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ஒரு மோல்டிங் அடிச்சு தானே செய்யறது. அந்த டிசைன் இதுக்கு ஃபுல்லாக செய்யல. அது அப்போ ஒரு பிளேனாக இருக்கணும்ன்றக்காண்டி இப்படி ஒரு இலை டிசைன் போடக்கூட எங்களுக்கு ஸ்பேஸும் கொஞ்சம் கூடவே இருக்கும், பார்க்கவும் லுக்காக இருக்கும்ன்றக்காண்டி இந்த டிசைன் அடித்தது. கூடுதலாக எங்களோட வீடியோஸ் பார்க்குறதுல நிறைய பேர் கேட்குறது அந்த ஜிப்சன் டிசைன் நல்லா இருக்குது, அதாவது கிச்சன் ஏரியா, டிவி யூனிட் அதில் தான் மெயினாக கதைக்கிறவே. அதுக்காண்டி நாங்கள் கூடுதலாக டிசைனில் எவ்வளோத்துக்கு மாற்றலுமோ மாற்றி கிளைண்ட் விருப்பத்தோட மாற்றுறீங்க. அதே மாதிரி வந்து அந்த லைட்டிங்கும் வந்து நல்லா இருக்கு. இடையில வந்து அந்த லைட்டிங் வந்து எங்களை நாங்கள் லைட்டு கண்டே ஒரு வீட்டுக்கு லைட்டு கண்டே 2 நாள் ஃபுல்லா ரவல் பண்றது. நாங்கள் ஒரு 2 வீடு முடியுதுண்டா லைட்டு கண்டே ஃபுல்லா ரவல் பண்ணி என்ன ரீசன்டா இப்போ நாங்கள் போட்ட லைட்டு இப்போ எஃப்னால நார்மலா ஒரு குறிப்பிட்ட சொப்புல இருக்கிற லைட் தான் எல்லா இடமும் போகும். அப்ப அதே போட்டா எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நாங்கள் கொழும்பு சைட் போய் கொஞ்சம் தேடி வித்தியாசம் எடுக்கிறது. அதுவும் நல்லா இருக்கு. இதுவும் வந்து முக்கியமான அடுத்த விஷயம் சொல்லி அவன் வந்து சமையல் அறைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியாவுக்கு வந்து ஜிப்சம் வந்து நல்ல வடிவான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து சாப்பிட்ற இடம் டைனிங் ஏரியா. இதேமாரி பார்த்தீங்கன்னா சமையல் அறைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு லைட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த லாம் மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. இது என்ன சொல்ற ஒரு சாந்தமான ஒரு அந்த ஒரு கொஞ்சம் ஆழம் பவர் ஒன் லைட்ல போட்டா இதுக்கு விரக்குள்ள ஒரு அந்த கண்ணு குத்துற மாதிரி இருக்கு. இது நார்மலா விரக்குள்ள ஒரு சாந்தமா ஒரு மைண்ட் ஒரு கூலாவே நின்று சமைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். எங்களை விட இப்போ கேர்ள்ஸுக்கு பார்க்க கூட கொஞ்சம் அந்த மைண்ட் வெறும் அப்படியானது இருக்கு. பார்க்கவே தெரியுது, நல்லா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப கீழே எத்தனை ரூம்ஸ் என்ன? 2 ரூம்ஸ் இருக்கு. எப்படி வந்தா ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு அளவான ரூம் வந்து 11க்கு 10 மற்றது 16க்கு 11லையும் இருக்குது. இப்படி ஒரு ஹோல்ட் மாதிரி வந்து போகுது. என்னன்னா இப்படி வந்த மாதிரி இருந்தா மாஸ்டர் பெட்ரூம். இதான மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். எல்லாத்துக்கும் தேக்கலாம் கதை கொடுத்துக்கிறீங்க. தேக்கல பார்த்தீங்கன்னா தான் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா இருக்கு. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் வந்து சில கூடுதலாக வீட்டுக்காரங்க இருக்கிற விஷயம் என்னென்னா அந்த பெருசாக இருக்கணும் ரூம். இதுதான் மேக்ஸிமம் ரூம் சைஸ் 16க்கு 11. இப்படி இருந்தால் தான் இப்போ அவையில் கேட்குற எல்லாமே செய்யலாம். இப்போ அலுமாரிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் இப்படி ரூம் கட்டினா தான் செய்யலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் மாவல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஜிப்சமும் கொடுத்துருக்கேன் லைட்டாக. அதே மாதிரி இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இங்கால என்ன ஒரு ரூம்ஸ் இருக்குன்னா இது அட்டாச்சோட வருது. இது அட்டாச் பாத்ரூமோட வருது. அதுக்கிட்ட தான் அட்டாச் பாத்ரூமோட வர ஒரு ரூம். இது வந்து இது 11க்கு 10 இருக்குண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அதெல்லாம் போடல. இப்படி வந்தோம்னா பாத்ரூம் என்ன அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்ரூம் உண்மையிலே சொல்லி ஆகணும். இந்த பாத்ரூமுக்குள்ளே வந்த உடனே இந்த மாவுள் செலெக்ஷன் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் சுற்றி வர பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ இந்த கல்லுகள் கொட்டினதெல்லாம் போடுவீங்கன்னா, ஆனால் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான கலரில் கொடுத்துருக்கீங்க மாவல் இந்த டிசைன் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி குளியல். இது எங்களுக்கு என்னென்னா வளமையாக கேட்குறவே பிரித்து செய்யணும்னு. அப்போ இவையில் முதலே எங்கிட்ட கேட்டது நாளைக்கும் செய்யணும்னா அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாத்ரூம் சைஸ் கொஞ்சம் மாற்றினது. என்ன காரணம்? இப்போ நாங்கள் இதுக்கு முதல் போட்ட வேலை கூட இருக்குது தானே, அதுக்கு வேலை முடிகிற நேரம் தானே அவங்க கேட்டுச்சுன்னா பிரிக்கலாம். ஆனால் அவன் இந்த ஸ்பேஸ் கிட்டத்தட்ட இந்த கண்ணாடியிலேருந்து இஞ்சால் இந்த இடம் தான் இருக்கணும். அப்போ அதுக்கு பிரிக்கல. அப்போ இப்படி செய்யணும்னா கொஞ்சம் பாத்ரூம் சைஸ் எடுக்கணும் பெருசா. அப்போ சில வீட்டுக்காரர் என்னன்னா பட்ஜெட்டையும் பார்ப்பினோம், ஆனால் இப்படி எல்லாம் கூட செய்யலாம். அப்போ நீங்க உங்களுக்கு முதலே பிளான் பண்ணிடுவோம். மற்றது உங்களுக்கு பாத்ரூம் வேணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கூட்டினா தான் செய்யலாம். என்ன சில ஆக்கள் இப்போ ஒரு 6க்கு 6 காணும் பண்ணிவினோம் செய்தது அப்புறம் தம்பி இது செய்யலாம் அது செய்யலாம் செய்யலாம். அப்போ இது உண்மையா வடிவா இப்ப 2 குளிக்கக்கூடிய மாதிரி இப்ப 3.5 அடிக்கு 5 அடி 5.5 அடி இருக்குது. அப்ப வடிவா 2 குளிச்சு ஒரு ஆள் நிக்கக்கூடிய மாதிரி மாவல் செலக்ஷன் நல்லா இருக்கு.
புள்ள ரொசல்லான் வீட்டுக்கு புள்ள பாத்தீங்கன்னா இந்த மற்றது எங்கட வளமையாவே பிட்டிங் புள்ள ரொசல்லான் இப்போ நீங்க சில வீடுகள் பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் போட்டிருந்தாங்க அந்த கம்பெனிஸ் பேர் சொல்ல விரும்பல ஆனா அதெல்லாம் குறிப்பிட்ட கால பாவனைதான் இப்ப ரொசலண்ட் போட்டோம்னா உங்களுக்கு நீங்கள் எந்த காலமும் பாவிச்சு கொள்ளலாம் அதே நேரம் ஒரு பிரச்சனை என்றாலும் அதுக்குரிய பார்ட்ஸல் ஃபுல்லா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா லைட்டிங் கண்ணாடி வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அது நல்லா இருக்கு பாருங்க நல்ல குவாலிட்டியான ஒரு லைட்டிங் கண்ணாடியில் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி சிங்கும் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா இருக்கணும் உண்மையில இப்படியே வந்தோம்னா அடுத்தது கொமெண்ட் பாத்ரூம் என்ன இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 இப்போ கீழ்த்தளத்துக்குரிய ஒரு கொமெண்ட் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா இப்படியே வந்தோம்னா கீழ்த்தளத்து பொதுவாக எல்லாரும் பாவிச்சு கொடுக்கலாம் அப்படியான கொமெண்ட் பாத்ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கொமெண்ட் பாத்ரூம் தான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்கும் கண்ணாடி குளியலறை அது மாதிரி ஹீட்டர் செட்டப் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இந்த மாவல் செலெக்ஷன் நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா கீழ்த்தளம் எல்லாமே வடிவா சுற்றி பார்த்துட்டோம்னு சொல்லலாம். அதனால் இப்போ நாங்கள் வந்து மேல் தளத்துக்கு போகிறோம். இந்த மேல் தளத்துக்கு போகிற படியில் கைப்பிடி பார்த்தீங்கன்னா தேக்கில் செய்திருக்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் செய்திருக்கணும். முக்கியம் வந்து கொழும்புல இருந்தால் இந்த தேக்கு எடுத்து செய்திருக்கணுமா மெயினாக இங்கே தேக்கில் வந்து கூடுதல் அப்படியே டிசைனர் அடிக்கிறீங்களா அப்போ கொழும்புல இருந்து எடுத்து செஞ்சிருக்கணுமா நல்லா இருக்கேண்ணா. இந்த படி பார்த்தீங்கன்னா வளைவு படின்னு சொல்லி வளைவு படி பார்த்தீங்கன்னா அப்படி இந்த முடக்கு வந்து பெண் வந்து அப்படி வளைஞ்சு கொண்டு போகிற மாதிரி தான் செட் பண்ணிக்கணுமா. வளைவு படி போட்டபடியே வடிவாக இருக்குது. வடிவாக இருக்குது நல்ல ஒரு லுக்கை தருது சரின்னு சொல்லலாம் அப்படி வளைஞ்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. படின்ற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். 3.5 அடிக்கு வந்து எடுத்துருக்கேன் நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கு. படியும் பார்த்தீங்கன்னா சரக்காத மாதிரி நல்ல மாவல் வந்து செட் பண்ணி சரக்காத மாதிரி தெரிஞ்சு நல்ல டிசைனாக இருக்கு. இந்த மாடிப்படியை பாருங்க அப்படி ஏறி போய் முக்கியமாக சொல்லியா நல்ல அழகான ஃபோட்டோக்கள் வந்து கொடுத்துருக்கேன். நெஞ்சால பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த பெண்டில் வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த படியில் ஏறி வரைக்கும் பெரிய ஒரு அரண்மனைக்கு ஏறி போகிற மாதிரியான ஃபீலிங் இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டியை வந்து செய்து கொடுத்துருக்குன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி வந்த மாதிரி இருந்தால் இதான் மேல்தளம். மேல்தளத்துல லிவிங் ஏரியா அப்படி மேலே ஜிப்சம் பர்க்கை பாருங்க அப்படியே நல்ல வடிவாக வந்து ஜிப்சம் பர்க் கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கேண்ணா. நல்ல வீடு வந்து அளவாகவும் நல்ல நீட்டாகவும் வடிவாக கட்டியிருக்கேன். இதுல இருந்து பார்க்கல இது அந்த இந்த வீட்டு சிவர் மாதிரியே எடுத்துருக்கிற அப்படியே அந்த படம் போட்டபடியே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த பரதநாட்டியம் வீணை இதில் வந்து வடிவம் விளக்கு கொண்டு போகிற மாதிரி விளக்கு அடுத்தது வீணை வச்சுக்கிற மாதிரி பரதநாட்டியம் இந்த லைட்டிங் வந்து நல்லா கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி வர வந்து நல்ல டிம்பர் ஒர்க் மாதிரியே அந்த கதவுகள் இருக்கு. கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ஒர்க்கில் வேற ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். கீழையும் மேலேயும் வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் வந்து இந்த ஜிப்சம் ஒர்க் வந்து செய்திருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கீழே வந்து ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கீங்கன்னா மேலே வந்து இந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி வடிவா எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா. ஆனால் இப்போ நாங்கள் மேல்தளத்துக்கு வந்துட்டோம். மேல்தளத்தில் எத்தனை அறைகள் இருக்கு? மேலே 4 அறை இருக்குண்ணே. முதல் வீட்டுக்காரர் எடுத்தது 3 அறைக்கு தான் எடுத்தது. இப்போ 3 அறைக்கு எடுத்துகிட்டு அவர் சொல்லிச்சுன்னா தங்களுக்கு ஃபாரின்லேருந்து தம்பியாக்கள் வந்தாலும் அவை தங்குறது கொஞ்சம் பெரிய ரூம்ஸ் அப்போ அவையில் முதல் எடுத்த பிளானிங் படி ஒரே ஒரு அறை தான் பெரிய அறை இருந்துச்சு. மிச்சம் 3 சின்ன சின்ன அறைகளும் இதாக இருந்துச்சு. ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் கொஞ்சம் மாற்றி செய்யட்டும் ஓமனிச்சினோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 பெரிய ரூம் ஆக்கி போட்டு 2 வளமையான சைஸுக்கு ரூம் கொடுத்தது. இப்போ வீட்டுக்காரர் இப்போ நோம்பில் நாங்கள் அந்த வீடு செய்யக்குள்ள கிளைண்ட்டுக்கு சொல்கிறோம் என்னென்னா நாங்கள் கட்டுறதுக்கு இடையில உங்களை பிளான் என்ன இருந்தாலும் சொல்லிடுவோம். அப்போ இவையில் இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். சில கிளைண்ட் எப்படி செய்யணும்னா அதெல்லாம் கட்டி முடிஞ்ச அப்புறம் தான் வந்து பார்த்துட்டு உடையுங்க அப்படின்னா கூட அது உண்மையிலே சரியான இறுக்கமா இருக்கும். என்னென்னா இவைக்கும் இறுக்கமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் உருவாகும். பூரா வீடுன்றது ஒரு விஷயம். இதென்ன கூட நாங்கள் பிளம்பிங் வயரிங் லைன்கள் எல்லாமே எடுத்துருவோம். அதோட மெயினான விஷயம் பாத்ரூம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாற்ற சொல்லிச்சினோம்டா அது பெரிய ஒரு பிள்ளையா இருக்கு. எங்களுக்கு ஒரு வந்து பார்க்கறது என்ன இப்படி பாத்ரூம் செய்யணும் என்ன பாத்ரூம் ட்ரோப்பிங் பண்ணி தானே செய்யறது. அப்போ அந்த ஸ்லோப் எல்லாத்துலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதால அந்த கிளைண்ட் இப்போ நார்மலாக நாங்கள் என்ன கேட்குறேன்டா நாங்கள் நார்மலாக சொல்லுவோம் நாங்கள் பிளாட் போட்டு தூண் போட்டு நாங்கள் பிளாட் போடுற டைமுக்குள்ள நீங்கள் உங்களோட என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை சொன்னீங்கன்னா நாங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டு செய்வோம். அது சில நேரம் நாங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லுவோம் உங்களோட இப்படி இருக்கிறதுல இப்படி பிரச்சனைகள்னு சில கிளைண்ட் ஓகேன்னா அப்படியே மாற்றி செய்யறது. முக்கியமே முதலே வந்து 3Dயில் பார்த்துலாம் ஓகே பண்ணிட்டு பெட்டராக முடிஞ்சிருமே. சில பேர் 3D கோஸ்ட்டாக பார்ப்பீங்கன்னா ஆனால் 3Dயை வந்து செஞ்சுட்டாங்கன்னா அதே 3D இப்போ நார்மலாக அதே மாதிரி சொல்ல என்னன்னா 3D ஃப்ரீயாக தான் செய்து கொடுக்குறோம். நாங்கள் இப்போ ஒரு கிளைண்ட் ஒரு ஆளுங்களுக்கு ஓகேன்னு சொன்னது பிறகு நாங்கள் 3D செய்து கொடுப்போம். ஆனால் இப்போ அதையே சில ஆக்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களும் முதல்ல வந்து 3Dலாம் செஞ்சுட்டு விட்டுட்டு போகணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட நல்ல வடிவாக கீறி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் முடிஞ்சது. தம்பி எல்லாம் ரெடி வார திங்கள் தொடங்குவோம் அந்த 3Dயை போடுங்க நாங்களும் ஒரு நம்பிக்கையில் 3D கீறி கொடுத்தது. அவையில் அந்த பிளான் எடுத்து போட்டேன். எனக்கு
இப்போ வேலை எல்லாம் தெரியும். அந்த பிளான் எடுக்கிறதுக்காண்டி எங்களோட டிசைனர் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றக்காண்டி பிளான் எடுக்கிறதுக்காண்டி பிளான் எடுத்து போட்டு பிறகு கதைக்கிறீல்ல இல்லை நாங்கள் அதாலேன்னு சொல்லுங்க. புதுசாக ஒரு கிளைண்ட் பிற கூட நாங்கள் அவையோட ஜோதிச்சு கதைக்க வேண்டி இருக்குது. உங்களுக்கு இப்போ 3D தர மாட்டோம், அக்ரிமெண்ட் போட்ட அப்புறம் 3D தருவோம். இப்போ நாங்கள் பேமெண்ட் எடுத்து 3D செய்து கொடுத்தா ஒரு விஷயம். எங்கட நாங்கள் கேட்குற ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள 3D அப்ரூவல் 2D இப்போ எம்சியில் போய் அவை சைன் வைக்கிற ஒரு வேலை தான் இருக்கும். மற்ற ஃபுல்லாகவே நாங்கள் தான் செய்து கொடுப்போம். அப்போ அதை அவையில் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியும் சில கிளைண்ட் எங்களுக்கு தெரியும். அது உண்மை. ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிக்க அதில் இவ்வளோ லொஸ்ட்டு போய்க்கான் தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் இப்படி செய்யலாம். இப்போ முதல்ல வந்து 3D பேமெண்ட் பண்ணிட்டு பிறகு அக்ரிமெண்ட் போட்டோன்னா அதில் கழிச்சு நாங்கள் அதை ஒரு கிளைண்ட்டுக்கு நன்மைக்கு செய்ய போய் நாங்கள் ஃப்ரீயாக செய்து கொடுக்கும் போல அதையே மிஸ்யூஸ் பண்ணுற சில கிளைண்ட் மேலும் இருக்கணும். இப்போ ஆனால் என்னன்னா இப்போ அந்த கிளைண்ட் அது ஏதோ ஒரு இது போல் அந்த கிளைண்ட் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள அதை விட நாங்கள் இஞ்சால பக்கத்தில் செய்ய போகிறோம். அதே பிளான் தான் செய்ய போகிறோம். செய்யக்குள்ள அந்த காப்பிரைட்லேருந்து சகலம் எங்கிட்ட தான் இருக்க போகுது. அதால் அவையெல்லாம் அதே நேரம் இப்போ நாங்கள் அவைகளுக்கு எக்ஸ்டீரியர் மட்டும் தான் கொடுத்துனாங்க. இன்டீரியரில் எங்கிட்ட தான் வித்தியாசம் பெறப்போகுது. ஓகே. இப்போ வந்து நாங்கள் மேல்தளத்தில் இருக்கிற ரூம்ஸில் வந்து பார்ப்போம். இது மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கிறோம். இது 2 மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தேக்கு கதவுலாம் அதான் பார்க்க ஜொலிப்பா கிடக்கு. வாங்க அப்படி வந்தீங்கன்னு இருந்தால் இதான் மாஸ்டர் பெட்ரூம். நல்லா இருக்குது பாருங்க. நல்லா பெரிய ஒரு விசாலமான ரூம்னு சொல்லலாம். நல்ல லைட்டில் வந்து கலர்ஸ் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இது ஒவ்வொரு பக்கம் கேட்டு நம்ம ஒரு பக்கெட் மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காட அட்டாச் பாத்ரூம். இதோட வந்து நாங்கள் கீழ்த்தளத்தில் எப்படி பார்த்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து சரி இப்போ கீழ்த்தளத்தில் எப்படி பார்த்தோமோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா கண்ணாடி குளியலறை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொசல் கொமட் அதே மாதிரி லைட்டிங் கண்ணாடி அதே மாதிரி சிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா. இப்போ இந்த பாத்ரூமில் சொல்கிறேன்டா இப்போ நார்மலாக இப்போ மெட்டாக்கள் போடுறத விட நாங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதில் இருக்கிற செலவுன்றதுங்களுக்கு ஒவ்வொன்றுலையுமே இப்போ ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன்டா. இப்போ இதில் சவரண்டு எடுக்கப்படும்னா சவரில் ஒரு குறிப்பிட்ட காசு கூட முடியும். இதே இந்த டெம்பட்டுக்கு பதிலாக கிளாஸ்லேயும் சிலாக்கா செய்யலாம். இப்போ கிளாஸ்ன்னு செய்யக்குள்ள எங்களுக்கு இதுக்கு 1 லட்சம் முடியுதுண்டா அதுக்கு ஒரு 40,000 ரூபாய் காணும். அப்போ மற்றது இந்த திக்னஸை குறைச்சி செய்யலாம். அப்போ அதில் செலவு மிஞ்சும். இப்போ ரொசலில் கூட இதுக்கு அடுத்து இப்போ நாங்கள் ரொசல் போடுறன்றதுக்காண்டி ரொசலில் இதுக்கு அடுத்த விலை குறைஞ்சதும் இருக்கு. இப்போ நாங்கள் ரொசல் பிராண்டுன்னு போட்டுட்டு விலை குறைஞ்சதையும் கொண்டு வந்து போடலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து போட்டு செய்கிறீங்க. அப்போ அந்த செலவுன்றதை பார்க்க கூட என்ன சின்ன விஷயம் தானே என்று யோசிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் முக்கியமான விஷயம். இப்போ பாத்ரூம்ன்றது கட்டாயம் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதுகளுக்கு எல்லாம் செலவுகளை குறைச்சி நாங்கள் செய்துட்டு போகலாம். நான் அதுகளால பிறகு கஷ்டப்பட போகிறது அவையில தான் இருக்கு. கிளைண்ட் தான் கஷ்டப்படுவீங்க. ஆனால் கதவுகளும் வந்து நல்ல மரத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பலமையாக போட்ட பேஸ் தானே செய்யறாங்க. நீங்கள் ஒரு அட்டாச் பாத்ரூமுக்கு நாங்கள் இந்த கதவு செய்கிறோம்னா கட்டாயம் போட்ட பேஸ் தான் செய்வோம். இல்லாட்டிக்கு நாங்கள் வாணிசிதம்னா தண்ணி ஏற்றப்படாது பழதாயிடும். கட்டாயம் போட்ட பேஸ் தான் செய்வோம். இல்லாட்டிக்கு இதுவும் எங்களுக்கு ஒரு மைனஸ் ஆயிருந்தது. என்னென்னா நாங்கள் நான் செய்து முடிய இப்போ வேலுன வீட்டுக்காரர் கேட்டது என்னென்னா நீங்கள் போட்டிருக்கலாம் தாங்க. அப்போ எங்களுக்கும் இப்போ புதுசாக ஒவ்வொரு ஆக்களும் மைனஸாக சொல்றதை நாங்கள் திருத்தி கொண்டு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இது அடுத்த ரூம் இதுவும் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்கு. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதோட இதுக்கு ஒரு அலுமாரி செட்டப்பும் இது இந்த செட்டப் கொடுத்துக்கிறீங்க. பாத்தீங்கன்னா இதுவும் கிளைண்ட்டுக்கு ஃப்ரீயாக தான் செய்து கொடுக்குறது. நாங்கள் கடைசியை தான் சர்ப்ரைஸ். அதே நேரம் நாங்கள் செய்வோம் செய்ய மாட்டோம்னு சொல்றே இல்லை. என்ன நேரம்னா நாட்டு பிரச்சனையில் அப்படி ஒருவேளை எங்களுக்கு கொஞ்சம் சாமான் விலை ஒடிச்சுட்டா இதில் செய்து கொடுக்கலாம் போடும். ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் அப்படி செய்து கொடுக்காம விட்டது இல்லை. எப்படியோ செய்துதான் கொடுக்குறீங்க. இந்த டிசைனும் அவையில்தான் ஒரு எப்படி செய்ய போறோம் சும்மா அப்படி செய்யறேன் அப்படி இருந்தா அப்போ இந்த கண்ணாடி ஒன்று கடிக்கணும். அப்போ அதை மட்டும் மாற்றி கண்ணாடி ஒன்று போட்டு நடுவில் வந்து ஒரு ரெசிங் டேபிள் மாதிரி வந்து கொடுத்துக்கிறீங்க. இப்படி வந்து இங்கே அட்டாச் பாத்ரூம் என்ன இப்படியே பார்த்த மாதிரி இருந்தால் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி அங்காள் ரூமில் பார்த்த மாதிரி இந்த மாவல் செட்டப் வந்து வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக கொடுத்தோம். இந்த கீட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிஷனலாக வந்து கொடுத்துருக்கேன்னா கண்ணாடி குளியலறை கொமட்டுகள் அதாவது லைட்டிங் கண்ணாடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா நல்ல ஹை குவாலிட்டியாக தான் செய்து கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்த ரூம்ஸை பார்ப்போம். என்னண்ணா இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இங்கே இன்னும் ஒரு ரூம்ஸ் இருக்குது. இது என்ன மாதிரி இது இப்போ நான் கீழே பார்த்த அடுத்த ரூம் மாதிரி 10க்கு 11 10 ரூம்ஸ் வருது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க நான் 3 பெரிய ரூம் போட்டிருக்கிறேன். மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்கோம். அப்போ சில கிளைண்ட் மேர் இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு சில கிளைண்ட் மேர் ஃபோன் பண்ணிக்கணும். ஃபோன் பண்ணிக்க தம்பி எங்களுக்கு ரூம்ஸ் மெயினாக பெருசாக இருக்கணும், ஹோல் லிவிங் ஏரியா பெருசாக இருக்கணும், கிச்சன் பெருசாக இருக்கணும், மற்ற வழியால் கார் பார்க் அவையில் இவ்வளோ பெருசாக கேட்கணும். நாங்களும் ஒரு பிளான் போடக்குள்ள மினிமம் ஒரு
2500க்கு மேலே தான் போகும். அப்போ எல்லாம் கீறி நாங்கள் இப்படி என்னோட இவ்வளோ பட்ஜெட் முடியும்னு சொன்னால் அவன் பட்ஜெட் சொன்ன ஒரு 2க்குள்ளே பார்க்குறவங்க உண்மையின்படி அது அவ்வளோ மடக்கையில இப்போதைய ரியாலிட்டி அது. அப்போ எங்களுக்கு அல்லது பட்ஜெட்டை சொன்னால் அதுக்கு மாதிரி ஸ்கொயர் ஃபீட் போட்டு நாங்கள் இப்போ அப்படி தான் கேட்டு செய்கிறது. இப்போ உங்களோட பட்ஜெட்டு அவையில் இப்போ நாங்கள் பட்ஜெட்டை கேட்டுட்டு கேட்கல. அப்போ அவையின் ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் சில விட அதான் விருப்பமானது இல்லாமல் போயிடும். உண்மையின்படி இப்போ ஒரு வீடு இப்போ நீங்கள் நாங்கள் முதல்ல பண்டத்திறப்பில் ஒரு வீடு போட்டோம். அதுதான் மினிமம் போடக்கூடிய சைஸ். இப்போ நாங்கள் 2000 கீழே 1000 மேலே 1000 போட்டால் ரூம்ஸ் சின்னதாக தான் கொஞ்சம் உங்களுக்கு இப்படி பெரிய ரூம்ஸ் அதே நேரம் பாத்ரூம் எல்லாம் பெருசாக வேணும்னா குறைஞ்சது ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாமல் எடுக்கணும். அப்படி எடுக்கக்குள்ள சும்மா அவரேஜாக ஒரு 275 280க்கு குறையாமல் செய்யலாம். அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் கீறி இப்போ நாங்கள் 2D கூட அவையில் கேட்ட விஷயம் என்னோட 2D கீறுவோம் இருந்து இப்படி பிளான் போடுவோம் இப்படி பிளான் போடுவோம் அந்த வீட்டில் இருக்கிற இந்த விஷயம் கீறிட்டு கடைசியாக வர்றது மினிமம் ஒரு 2க்குள்ளே என்ன கூட உண்மையாக செய்யலாம் இருக்கு. நான் ஏன் இது சொல்கிறேன்னா நான் உண்மையாக நிறைய கிளைண்ட்மேரோட அப்படி இருந்தேன். இப்போ கதைச்சு வர்றதால இப்போ இதை பார்க்கலாம் அவையில் விளங்கும் தானே அதுக்காண்டி தான் பொதுவாக சொல்லியிருக்கு. மேலே நிறைய கஷ்டங்கள் இருக்குது இந்த வேலைகளில். ஒரு பொருட்கள் பார்த்தீங்கன்னா பொருட்கள்கிட்ட விலை கூடும். அது மாதிரி இப்படி நிறைய துன்பங்கள் இல்லை. நான் என்ன இப்போ கிளைண்டோட முதல்ல வந்து வடிவா கதை ஏன் சொல்கிறோம்னா கதையை கூட இப்படி சொன்னோம். இப்படி நாங்கள் எடுத்த கதை கூட விழாமல் சொல்லக்கூடாது. அவைகளுக்கு ஒவ்வொரு ராக்கில் விளங்கப்படுத்துறதுக்கும் இது பொதுவாக சொல்லக்கூட எல்லாரும் பார்க்க கூட விளங்கும் தானே. இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ நாங்கள் கொஞ்சம் ரூமை பெருசாக எடுக்கணும் இல்லாட்டி எங்களோட பட்ஜெட்டுக்கு இது மாதிரி சின்ன வீடாக கட்டணும் எந்த ஒரு விளங்க கூட அவைகளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் அவையில் எங்களோட கதைக்க கூட அவையில் ஒரு தெளிவோட கதை கூட எங்களுக்கும் ஈஸியாக ஒரு இருக்கு. அதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெல்கனி இந்த மாதிரியான இதுக்கு பெல்கனி ஒரு சின்ன பெல்கனி ஒன்று வழியில் ஒன்று கொண்டுக்கிறீங்க. இதை கதவை திறந்த மாதிரி இருந்து இதான் பார்த்தீங்கன்னா பெல்கனி ஏரியா. இப்போ நாங்கள் பெல்கனி ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கீழேயே நல்ல அழகான ஒரு மாவுள் போட்டிருக்கணும். இப்படி எங்கால பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் ஃபிட்டிங் தான் போட்டிருக்கணும். இது வெளியிலேருந்து பார்க்க நல்லா இருக்குது உள்ளிலேருந்து பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வியூவை பார்த்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு அழகான வியூன்னு சொல்லலாம். நல்ல காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல அளவான பெல்கனின்னு சொல்லலாம். இந்த மாவுளும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கீழே விசாலமா இருக்கு. மணத்தண்ணி பட்டாலும் சறுக்காத ஒரு மாவுள் மாதிரி தான். அப்படித்தான் மாவுள் இருக்கு. சொரசொரப்பான மாவுள்னு சொல்லிருக்கீங்க. இதுல வந்து ஒரு டீக்கான மேசை கதிரை எல்லாம் போட்டாலும் நல்லா இருக்கு. மற்ற மேல லைட்டிங் அதெல்லாம் சொல்லி ஆகணும். ஜிப்சம் பர்க்குகள் வந்து இதுலேயும் வந்து கொடுத்து செஞ்சிருக்கீங்கன்னா நல்ல வடிவான லைட்டிங் சொல்லி ஆகணும். பாருங்க இந்த லைட்டிங் எல்லாம் அதே மாதிரி கோல்ட் லேம்புகள் சில்லிகள் சொல்லி டெக்கரேட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு. இந்த கண்ணாடிகளை பற்றி சொல்லுங்கண்ணா என்ன மாதிரி? இது இப்போ டெம்பர்ட் கிளாஸ்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். இப்போ நார்மலாக இது இப்போ நான் பாத்ரூமுக்கு போட்டது 10 mm போட்டது. இது 12 mm போட்டிருக்கிறோம். என்னென்னா இப்போ சின்ன பிள்ளையாக்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் தானே. அதே நேரம் இப்போ நார்மலாக நாங்கள் உயரமும் கூட்டி தான் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன பிள்ளை இந்த சேஃப்டிக்காண்டி போட்டிருக்கிறோம். ஆனால் உயரம் கூட வடிவாகம் இருக்கிறோம். இந்த டெம்பர்ட் சில கேட்டா அப்போ நீங்கள் டெம்பர்ட் வேலைகள் செய்கிறீங்களே உண்டு. அப்போ சில டெம்பர்ட் வேலைகள் இந்த பாத்ரூம் பார்ட்டிஷன் அதெல்லாம் கேட்டது. அப்போ இந்த வீடு பார்க்கக்குள்ள அவைகளுக்கு நிறைய விஷயம் இதில் கிளியராக இருக்கும். எங்களோட பிளான் படி இதுதான் இருந்தது. இது இருக்கு இல்லை அப்புறம் திருப்பி இதையும் சேர்த்து ஆட் பண்ணாங்களே என்ன அந்த வியூக்காண்டி செய்கிறேன். இது எங்களுக்கு ரோட் சைட்டாக அமைஞ்சாலும் எங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் வளமையை விட கொஞ்சம் கூட செய்யணுன்றதுக்காண்டியே பார்த்து செய்யுது. மொட்டை மாடி இருக்குது. போய் பார்ப்போம். மொட்டை மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா இந்த மேல்தளத்தில் லிவிங் ஏரியா இது வந்து மாடி படியோடு இருந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு. ஓகே இப்படி வந்தோம்னா மொட்டை மாடிக்கு போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா மாவுள் படி தான் போட்டுருக்கேன். நல்லா இருக்குண்ணே. அந்த சறுக்காத மாவுளை வந்து போட்டுருக்கேன். இதுமா அப்படியே ஒரே நீள மாவுள் வளமையான நீளமானதே போட்டுக்கிறீங்க. இப்போ மேலே வந்தாச்சு என்னண்ணா? மேலே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் மொட்டை மாடி. நல்லா இருக்குது. ஒரு விசாலமான ஒரு மொட்டை மாடி. ஏன்னா போட்டோ ப்ரூஃப் பண்ணி அதுக்கு மேலே நிலம் இழுத்து திருப்பி இன்னொரு போட்டோ ப்ரூஃப் கெமிக்கல் ஒன்று இருக்குது. ஓகே அந்த விட்டுமெட் ஒரு கெமிக்கல் இருக்குது. அதுதான் அடிச்சிருக்கிறோம். ஓகே ஃபுல்லாக சேஃப்டியான ஒரு இதாக தான் கொடுத்தேன். சிலாக்களுக்கு பின்னும் கூரை வீடாக செய்வோம். அப்புறம் ஒழுகுற
பிரச்சனைகள் இருக்குன்னா கேட்பினோம். இதுக்கு நாங்கள் 2 சேஃப்டி கொடுத்துருக்கோம். ஒன்று கீழே 10 years புரண்டியோட போட்ட ப்ரூஃப் அடிச்சு திருப்பி நிலம் இழுத்து அதுக்கு மேலே திருப்பி இந்த மேலே வெள்ளையா இருக்குல்லோ அதுவும் ஒரு கெமிக்கல் பெயிண்ட் மாதிரி வரது அந்த பெயிண்ட் தான் ஃபுல்லாக அடிச்சிருக்கு. அந்த கட்டிடங்கள் இருக்கு தானே, இந்த கட்டிடங்களுக்கு இந்த வெளிப்பக்கம் அடிச்சிருக்கிற ஒரு கெமிக்கல் உண்டு. கெமிக்கல் உண்டு பிட்டுமெட் ஒரு கெமிக்கல் வரும். அது 2 கோட் அடிக்கிறது தான் அதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா கூட கட்டிடங்கள் இந்த இப்படி சன்செட்டில் கட்டிடம் பார்த்தீங்கன்னா சேரம் போட்டு எல்லாம் டச்சப் பார்த்துட்டு இருப்பினோம். என்ன காரணம்னா வடிக்க அந்த இதுகளால லீக் ஆகி தண்ணி ஊறா வலிக்கிறோம். இந்த கெமிக்கல் அடிச்சா அந்த பிரச்சனை இல்லை. கூடுதலாக 150 கட்டிடம் இப்போ திருப்பி செய்கிறீங்க. நாங்கள் இது முதலே கொடுத்து விட்டோம்னா எங்களுக்கு சன்செட் இருக்கிற வீடுகளுக்கு ஈஸியாக செய்யலாம். அது எங்களுக்கு டவுல் வேலையா போகும். அதால நாங்கள் முதலே கெமிக்கல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரெஷர் பம்பும் போட்டுக்கிறீங்க. ப்ரெஷர் பம்ப் உண்மையாக இந்த வீட்டுக்கு தேவையில்லை. நான் அட் பண்ணி தான் கொடுத்துருக்கிறேன். இந்த உயரம் தானே தேவையில்லை. இது வந்து ப்ரெஷர் பம்பும் இதுக்கு வந்து வச்சுக்கணும். ஆனால் அது தேவையில்லை தான். அது மாதிரி இதில் பொய் காட்டும் கட்டி வச்சுக்கிறீங்க. இவையில் என்ன ஒரு காலம் இந்த கட்டடம் முயற்சோணும் நினைச்சா செய்யக்கூடிய மாதிரி செய்யக்கூடிய மாதிரி வந்து போட்டுருக்கீங்க. நல்ல பர்த்டே பார்ட்டி செய்யறாலும் அவைகளுக்கு பிளக்கள் எல்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யறாலும் இங்கே லைட் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி என்ன ஈவினிங் டைம் இதில் ரெயின் போகும். இந்த ரயில்வே ரேக் இதில் அங்கால தெரியுது தானே, அங்கால இருந்து பார்த்து கொள்ளலாம். நல்லா இருக்குது பாருங்களா, இயற்கையான இடம்னு சொல்லலாம். வடிவாக வந்து செய்திருக்கிறீங்க. இங்கால இந்த கிச்சன் ஏரியாவோட சேர்த்து இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு கட்டி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சமையல் இறப்ப கட்டுறதுனே ரெண்டாவது பாட்டியல் அது சிதன்றக பெரிய வீடு கட்டி இருக்கீங்க. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சப்போர்ட்டாக ஒரு சமையலறை பொதுவாக இப்போ எல்லா இடங்களையும் கட்டிடும். இங்கால பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு சமையல் செய்யறதுக்கு அதுக்குண்டேட்ட மாதிரி வந்து சமையலறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி அங்கால ஒரு பாத்ரூம் வந்து கட்டிடுது. டைனிங் ஏரியா மாதிரி இங்கால வந்து மரக்கறியை விட்டுறக்கிட்ட மாதிரி என்ன அதே மாதிரி இங்கே பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் இருக்கு வெளியில இருக்குண்ணா. நீங்க இப்படி பெரிய வீடு கட்டினா இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டினா நல்ல முடிச்சு சொல்லலாம். ஓப்பன் கிச்சன்ல வந்து எல்லா சமையல் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது. இந்த அவசரத்துக்கு வறுக்கிற கதை இதுக்கெல்லாம் கட்டாயம் தேவை. எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாரும் தும்மி கொண்டு இருக்கணும். அதான் உண்மை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கொக்குவில் அமைய பெற்ற ஒரு வீடை வந்து காட்டியிருப்போம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடில் வந்து நிறைய விடயங்கள் இருக்கு, அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடு கட்டைக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். வித்தியாசமாக எல்லாம் செய்திருக்கோம். சாமி அறைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஒரு பிளான் பண்ணி செய்திருக்கணும். இப்போ நீங்களும் வீடு கட்ட போறீங்களா இருந்தால் இவையே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கான்டாக்ட் நம்பர் இருந்தாரன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முன்னெல்லாம் வந்தீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ அடுத்த ஒரு வித்தியாசமான காணொளி சந்திக்கிறோம். நன்றி.